அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமிக்கு மிக தீவிர விசுவாசியா இருந்த ஒருவர் விரைவில் திமுகவுல இணைய போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவலை கேட்டு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அப்செட் ஆயிருக்கிறதா சொல்லப்படுது. தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சமயத்துல பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவங்க மாற்று கட்சிகளை சேருவது வழக்கமா இருக்குது. இது காலங்காலமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் திமுகவுக்கு போறதும், திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவுக்கு வருவதும் ஒரு சகஜமான இதுதான் தேர்தல் காலகட்டத்துல. ஆனா வழக்கத்தை விட இந்த முறை பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலான அதிமுக முக்கிய நிர்வாகிகள் திமுகவில் இணைறத பார்க்க முடியுது. ஆனா திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் யாரும் பெரிய அளவுக்கு அதிமுகவில் இணையல. சிறிய அளவிலான நிர்வாகிகள், பெரிய அளவுக்கு பிரபலங்களாத நிர்வாகிகள் தான் திமுகவில் அதிமுகவில் போனீங்க போயிட்டு இணைகிறாங்க. ஆனா அதிமுக தரப்புல பாத்தீங்கன்னா முக்கியமான இஸ்லாமிய முகங்களை முக்கியமா அறியக்கூடிய தென் மாவட்டங்கள்ல அன்வர் ராஜா இருக்காரு. அவரு திமுகவில் இணைஞ்சிட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை சமஸ்தானத்தோட மன்னர் மன்னர் வாரிசான கார்த்திக் தொண்டைமானும் அதிமுகவில் திமுகவுக்கு வந்தது. அதிமுக தரப்புக்கு குறிப்பா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. இந்த அதிர்ச்சி அடங்குறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அதிமுக முன்னாள் எம்பியான மைத்ரேயனும் திமுகவில் போயிட்டு ஐக்கியமாயிருக்காரு. இதனால ரொம்ப அப்செட் ஆன எடப்பாடி பழனிசாமி அது தொடர்பா ஒரு பேட்டி அளிக்கிற போது இதெல்லாம் கட்சி எந்த கட்சியிலுமே யாருமே நிரந்தரமா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அவர் உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்குது. தொடர்ச்சியா அதிமுக முக்கிய நிர்வாகிகள் திமுகவில் போயிட்டு இணைகிறதுங்கிறது ரொம்ப மன உளைச்சலா ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கிடையே ஓபிஎஸ் தரப்பும் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்னால என்ன எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அப்செட் ஆயிருக்காரு. ஏன்னா அதிமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகள் ஓபிஎஸ் மூலமா வரக்கூடிய வாக்குகளும் திமுகவுக்கு போயிருமே அப்படிங்கிற மாதிரி இருக்கனால அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழியை கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி முக்கிய நிர்வாகிகிட்ட பேசியிருக்காரு. இதுக்கிடையில எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் தீவிர விசுவாசியா இருந்த ஒருவர் விரைவில் திமுகவில் இணைய போகிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியா இருக்குது. இது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அது கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க, சென்னையை சேர்ந்தவர் அப்படின்னு. கொங்கு மண்டல தலைவர் பாத்தீங்கன்னா யார சொல்றாங்க அப்படின்னா தங்கமணி தான். அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப தீவிரமான வலது மற்றும் இடது கழகமா இருக்கிறவங்க கொங்கு மண்டலத்துல எஸ்பி வேலுமணியும் தங்கமணி தான். இந்த எஸ்பி வேலுமணி இப்போ வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்தாலும் தங்கமணி பெரிய அளவுக்கு இப்ப நெருக்கமா இல்லை. அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. ஏன்னா தன் மீதான இருக்க வழக்குகள்ல கொஞ்சம் விடுதலை இது பண்ணணும், அந்த வழக்குகளை மட்டுப்படுத்துறதுக்கு பாஜக தலைமையிட்ட நீங்க சொல்லி எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கிட்ட தங்கமணி கோரிக்கை விடுத்திருந்தாலும் தங்கமணியோட கோரிக்கைகளை பெருசா எடப்பாடி பழனிசாமி செவிசாய்க்கல. அதாவது பாஜக மேலிடத்தை கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு காரணம் என்ன, எடப்பாடி பழனிசாமி தொடர்பான பயில்களே பாஜக இருக்க அதையே நம்ம எப்படி மூவ் பண்றதுன்னு தெரியாம எடப்பாடி பழனிசாமி திணறதுனால தங்கமணி விஷயத்தை பத்தி நம்ம பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்காரு. ஆனா இது என்னன்னா தங்கமணிக்கு ஒரு பெரிய அப்செட்டை கொடுத்திருக்குது. நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையை நம்ம சொன்னோம்னா அதுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில என்ன பண்ணிருக்காருன்னா கடந்த சில நாட்களாவே தங்கமணி என்ன பண்ணிருக்காரு, எடப்பாடி பழனிசாமியோட நெருக்கமா இல்லாம விலகிதான் இருக்கிறாரு. கடந்த சில மாதங்களாவே இந்த நிலை தொடர்கிறதா சொல்லப்படுது. அதனாலதான் இப்ப எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிற முக்கிய நிகழ்ச்சிகள்ல தங்கமணி பெரும்பாலும் கலந்து கொள்வது இல்லை. அப்படிங்கிறதுக்கு காரணம் இதுதான். எஸ்பி வேலுமணியும் தங்கமணி ரொம்ப நெருக்கமானவங்க. அவங்க ரெண்டு பேரும் பெரும்பாலும் ஒரே இடத்துல போவாங்க வருவாங்க. ஆனா நெல்லையில பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கொடுத்த பிரம்மாண்ட விருந்துல கூட எஸ்பி வேலுமணி கலந்துக்கிட்டாரு. ஆனா தங்கமணி கலந்துக்கல. இதுக்கு இடையில தங்கமணி தான் திமுகவுக்குள்ள போயிட்டு இணைய போகிறார். அது தொடர்பா திமுக தலைமை கிட்ட அவர் பேசியிருக்காரு. அதனால விரைவில் அவர் திமுகவுக்கு போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியானுச்சு. ஆனா அதெல்லாம் பொய், நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் அதிமுகவில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருக்கமான அறிக்கையை தங்கமணி வெளியிட்டு இருக்காரு. ஆனாலும் அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தனால கண்டிப்பா தங்கமணி விரைவில் திமுக இணைய போறாரு. அவரு தேவையான விஷயங்களை கேட்டிருக்காரு. வழக்குகள் தொடர்பாகவும் மற்ற விஷயங்கள் தொடர்பாகவும் பேசியிருக்காரு. அதுக்கு திமுக தலைமை செவிசாய்ச்சிருக்காங்க. அதனால விரைவில் தங்கமணி திமுகவில் இணைவார் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஆனா தங்கமணிக்கு நெருக்கமான சிலர் இப்படி சொன்னாலுமே அதிமுக தரப்பு இல்ல தங்கமணி அப்படியெல்லாம் போக மாட்டாரு, தங்கமணி உண்மையிலேயே தங்கமான மனிதன் அதிமுகவை பொறுத்தவரை. அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நெருக்கமானவர். எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அப்படியே விட்டுற மாட்டார் தங்கமணிய. அதனால கண்டிப்பா தங்கமணி அதிமுகவில் தான் தொடர்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, தங்கமணி இல்லைன்னா அடுத்து வேற யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்தா சென்னையில ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தான் திமுக கூட்டணிக்கு போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வெளியா இருக்குது. இதுக்கு காரணம்னா
அதிமுக, பாஜக கூட்டணி அமைத்து கடந்த தேர்தல்கள்ல போட்டியிட்ட போது, கடந்த சட்டமன்ற தேர்தல்ல ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியில தோல்வி அடைந்தார். இது தொடர்பா அவர் பேட்டி அளித்தபோது ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்தாரு. பாஜகனால தான் நாங்க தோத்தோம். பாஜக கூட்டணி வச்சனால தான் எனக்கு இங்க சிறுபான்மையின வாக்குகள், மீனவர் வாக்குகள் எல்லாம் கிடைக்காம போயிடுச்சு. என்னோட தோல்விக்கு முழுக்க முழுக்க காரணம் பாஜக தான். இல்லன்னா நான்லாம் தோக்குற ஆளே இல்ல அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியா அதிருப்தியை வெளிப்படுத்தினாரு. அதன் பிறகு பாஜக கூட அதிமுக மீண்டும் கூட்டணி அமைச்ச பிறகு ஜெயக்குமார் பெரிய அளவுக்கு செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லை. இதனால அவர் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து பரவுச்சு. ஆனா திடீர்னு செய்தியாளர்களை சந்திக்க ஆரம்பிச்ச ஜெயக்குமார், இல்ல இல்ல எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனா இந்த பாஜக அதிமுக கூட்டணி தொடர்பா பேசிய கேள்விகளை எழுப்பும் போது அவர் பெரிய அளவுக்கு அது தொடர்பா பதில் அளிக்காமலே மறுத்துட்டார் அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம். இதனால அவர் தொடர்ச்சியா அதிமுக பாஜக கூட்டணி குறிப்பா பாஜக மேல ரொம்ப கடுப்புல இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி முதல் தேர்தல் முதல்ல மாதிரியே தனிச்சு நிற்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நம்ம இது பண்ணியிருக்கலாம். ஆனா தேவையில்லாம பாஜக கூட கூட்டணி போயிட்டு சேர்ந்தது சரியே இல்லை, அது ஏற்கவே முடியாத விஷயம். மறுபடியும் நம்மளை தோக்கடிக்கான வேலையை தான் இவங்க செய்யறாங்க. அதனால நம்ம இந்த கூட்டணியில இருக்கணும். திமுகவுக்கு போனோம்னா மதுரை ராயபுரம் தொகுதியை நம்ம கேட்டு வாங்கலாம், நம்ம எளிதா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் முடிவு எடுக்க சொல்லப்படுது. இதனால திமுகவை இவர் ஜெயக்குமாரே போயிட்டு நாடுனதா சொல்லப்படுது. ஜெயக்குமாரோட கேட்ட சில விஷயங்களுக்கும் அவங்க ஒத்துக்கிட்டதா சொல்லப்படுது. அதனால விரைவில் ஜெயக்குமார் திமுகவுல இணைவாரா அப்படிங்கறதும் சொல்லப்படுறதுனால இது எடப்பாடி பழனிசாமிக்கு தங்கமணியா ஜெயக்குமாரா அப்படிங்கிறது தெரியாம ரொம்ப குழப்பத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. ஒருவேளை 2 பேரும் கூட போயிட்டு திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப அப்செட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அதிமுகவில் மிகவும் முக்கியமான நபர்களா அறியப்படுபவர் தான் தங்கமணி, ஜெயக்குமார். ஜெயலலிதா காலத்துல ரொம்ப ஓரளவுக்கு முக்கியமான நபரா இருக்கக்கூடியவர் தான் ஜெயக்குமார் அப்படிங்கிறதுனால அவரு அதிமுகவுல விலகினார்னா கண்டிப்பா சென்னையை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு பெரிய ஒரு சரிவை கொடுக்கும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியோட கருத்துங்கிறதுனால அவர் ஜெயக்குமாரை தொடர்பு இது சம்பந்தமா பேசியிருக்காரு சொல்லப்படுது. ஆனா ஜெயக்குமார் அப்படியெல்லாம் இல்ல, நான் திமுக இணையில போல அப்படிங்கிற மாதிரி அவரும் பதில் அளிச்சிருக்கா சொல்லப்படுது. இருந்தாலும் ஜெயக்குமார் தொடர்ச்சியா மறைமுகமா திமுக தலைமை கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுறதுனால விரைவில் அவர் திமுகவில் இணைவார் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. இதனால ரொம்ப ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் அதிமுக நிலவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதிமுக தொண்டர்கள் சொல்றாங்க. இதுக்கிடையே எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சி தாவல் நடவடிக்கைகளை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படிங்கிறது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அதிமுக தொண்டர்கள் இது பண்ணிட்டு இருக்காங்க, கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க. இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.